அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு உண்மை சம்பவம் நிகழ்த்திய ஒரு அதிசயத்தை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு நபருடைய வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு, அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல நிலைக்கு மாற்றின ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தவங்க அவங்க உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மென்டல் டிஸார்டர் மாதிரி ரொம்ப ஒரு என்ன நிலை அப்படிங்கிறதே ஒரு இது இல்லாத அளவுக்கு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கிடையாது, ஒரு தூக்கமே கிடையாது. நிம்மதிங்கிறதுக்கிட்டே ஒரு சித்த நேரம் ஒரு தூக்கம் அப்படின்னு கூட கிடையாது. மாத்திரை போட்டால் அது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஒரு தூக்கமே இரவு வருது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மன ரீதியாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தால் அவங்களால வேலை பார்க்குற இடத்துலையும் கரெக்டாக வேலை பார்க்க முடியல. ஏன்னா அவங்க உடல் ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு, மன ரீதியாக பிரச்சனை இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய மனசுக்கும் அல்லாஹுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. வேலையெல்லாம் அவங்களால ரொம்ப பார்க்க முடியாமல் அந்த வேலையை விட்டு வெளியே வர சூழ்நிலை தனிமையில் வீட்டில் அமைதியாக அப்படியே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்க இந்த ஒரு சூறாவையும் இந்த ஒரு துவாவுடைய மகிமையை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த ஒரு சூறாவையும் துவாவையும் ஓதிட்டு இருந்திருக்காங்க. 3 வாரம் தொடர்ந்து ஓதியிருக்காங்க. அந்த 3 வாரத்திலே, அதாவது ஒரு மாதம் முடியறதுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வந்தாங்க. அவங்களுடைய மன அழுத்தம், அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடச்சி அவங்களுக்கு நிம்மதியான உறக்கம், மாத்திரை இல்லாமல், மாத்திரை போட்டால் தான் அவங்களுக்கு தூக்கமே வரும் அப்படிங்கிற நிலையில் இருந்தாங்க. மாத்திரை எதுவுமே எடுத்துக்காமல் பல வருடம் கழித்து அந்த ஒரு நிம்மதியான உறக்கம் அவங்க அன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு அந்த உறக்கத்தை அவங்க அன்னைக்கு தான் அனுபவிச்சாங்க. இருந்தாலும் அவங்க தொடர்ந்து ஓதுனாங்க. 3 வாரத்திலே இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்துச்சு. ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு அந்த பிரச்சனை, அந்த ஒரு அவங்களுக்கு இருந்த பாதிப்பு முழுவதுமாகவே நீங்கிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க நல்ல வேலையில், நல்ல கை நிறைய சம்பளத்துக்கு நல்ல ஒரு வேலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். நம்மளுடைய பலருடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, மனக்கவலை, இது எல்லாருக்குமே இருக்கு. அதை நாம ரொம்ப யோசிச்சு கவலைப்பட்டு நிம்மதி இல்லாத ஒரு தூக்கத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். நிறைய நிலையில நமக்கு ஒருக்கான தூக்கமே வராது. கண்ணை மூணுனாலே நமக்கு அந்த பிரச்சனை தான் நினப்பு வரும். ஒரு சந்தோஷமே இருக்காது நம்ம லைஃப்ல. ஏதோ ஒரு மாதிரியா லைஃப் போற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இன்ஷால்லா நீங்களும் இந்த அமலை செஞ்சு பாருங்க, கண்டிப்பா இது நல்ல பலன் கிடைக்கும். அவங்க ஓதுனது ஒரு சூறாவும் ஒரு துவாவும். அந்த சூறா குரான்ல இருக்கக்கூடிய பெரிய சூறா, அதாவது சூறா பக்கரா தான் அது. ஆனா அந்த சூறாவை முழுசா ஒரே நாள்ல ஓத முடியாதுங்கிறனால அவங்க ஒரு நேரம் அதை உட்காந்து ஒரு குறிப்பிட்ட பக்கம், ஒரு பக்கமோ 2 பக்கமோ அவங்களால முடிஞ்ச மாதிரி ஓதுனாங்க. அது அவங்க ஒரே நாள்ல முடிக்கல. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சூறா ஓதிட்டு முடிச்சிருக்காங்க. அதே மாதிரியே அந்த ஒரு துவாவை ஒரு நாளைக்கு 100 முறை ஓதுனாங்க. சூறாவை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த பக்ரா சூறாவை எத்தனை பக்கம் வேணாலும் ஓதலாம். ஒரு வாரத்தில் முடிக்கலாம், இல்லை ஒரு மாதத்தில் முடிக்கலாம். நினச்சா 2 நாள் 3 நாளில் உட்காந்து முடிக்கலாம். நியத்து வச்சு நம்ம செய்யணும்னு நினச்சா செய்யலாம். அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது ஒரு பக்கமோ இல்லை 2 பக்கமோ ஒரு நாளைக்கு சூரா பக்ராவை ஒவ்வொரு பக்கமும் ஓதுங்க. அதே மாதிரியே இந்த ஒரு அடிஷ்னலாக இந்த ஒரு துவாவையும் 100 முறை ஓதுங்க. இது இந்த நேரம் அந்த நேரம்னு கிடையாது. ஏதாச்சும் ஒரு நேரத்தில் நீங்கள் ஒதுக்கி செய்யுங்க உங்களால். ஆனால் ஒரு நாளைக்கு இது 2ஐயும் நீங்கள் முடிச்சிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக செய்யுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட சிரமத்தில் நீங்கள் தவிச்சிட்டு இருந்தாலும் சரி, யாராலையும் விடை கொடுக்க முடியாத அளவுக்கு, யாராலையுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியல, பதில் கொடுக்க முடியல, ஒரு தீர்வு கொடுக்க முடியாத நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹால அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபடுவான். அதற்கு உங்களுக்கு என்ன உதவணுமோ அதை உதவுவான். ஏன்னா அல்லாஹாலாவுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம மனசில் நினச்சிக்கணும். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது. யாராலையும் எதையும் குணப்படுத்த முடியாது. அதை நாடுனவனே அல்லாஹ் தான். அல்லாஹ் நாடினா தான் ஒருத்தவங்களை கொண்டு எதாக இருந்தாலும் செய்ய முடியும். சில பேர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கலாம், சில பேர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கலாம். குடும்பத்தில் நிறைய பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு கெட்ட விஷயங்கள் நம்மளை போட்டு பாதிச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல. தாராளமாக இந்த அமலை செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். முதல்ல சொல்லிட்டேன் சூரா பக்ரா. அடுத்து 2வது அந்த துவா என்ன அப்படின்னு பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான துவா. அதனால இதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இது ஒரு நாளைக்கு 100 முறை ஏதாச்சும் ஒரு நேரம் ஒதுக்கி நீங்கள் இதை செஞ்சு பாருங்க. உங்களுடைய இருக்கக்கூடிய உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த பாரத்தை அல்லாஹ் கிட்ட கொட்டுங்க. அல்லாஹ் தஆலா அந்த பாரமே இல்லாம உங்களுக்கு எப்படிப்பட்ட சிரமம் இருந்தாலும் சரி அதை நீக்கிடுவான். ரொம்ப நாள்லாம் எடுத்துக்கல. ஒருத்தவங்களுடைய உண்மை சம்பவம் அது. நீங்களே பார்த்தீங்கல்ல, அதில் வந்து 3 வாரத்திலேயே அவங்களுக்கு அந்த ஒரு நிம்மதியான உறக்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த மாத்திரையே இல்லாம அந்த ஒரு மாசத்துல அவங்க ஃபுல்லாவே அதுலேருந்து கியூர் ஆகி அதுலேருந்து நல்ல விதமா அந்த குணமாகி நல்ல வேலை கை நிறைய சம்பளம் அந்த அளவுக்கு மாறினாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் மோதி பாருங்க. எப்படிப்பட்ட சிரமமா இருந்தாலும் சரி அதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லேசாக்கி தருவான். ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. இந்த மாதிரி பிரச்சனையில உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ரொம்பவும் மன அழுத்தத்துல ரொம்ப மன கஷ்டத்துல ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி கவலை கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதை ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பலன் கண்டாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.